அனைவருக்கும் வாழ்க வளர்ந்தேன். நம்ம இன்னைக்கு சரயோகம், சரக்கலை, சரம்ன்ற விஷயம்னா என்னது, சரம்னா என்னது அப்படின்ற விஷயத்தை பொறுத்து சரம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்தா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, முதல்ல அந்த சரம்னா என்ன தெரிஞ்சுக்கிறது. எல்லாரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. கேள்விகள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேங்க்யூ. புரிஞ்சுக்கிட்டதுக்கு சரம் அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டை பத்தியும் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். சென்னையில ஊரப்பாக்கத்துல இருக்கேன். நானு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். கத்துக்கிறது அக்குபஞ்சர் கத்துக்கிட்டேன். மருந்துல்லா மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போனது அக்குபஞ்சர், அப்புறம் பிராணிக் ஹீலிங், அப்புறம் ரேக்கி, இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிட்டே வரும்போது சரம் அப்படின்ற ஒரு விஷயம் கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரம்னா என்னது, உங்களை மாதிரிதான் சரம்னா என்னது ஃபர்ஸ்ட் கேள்வி இருந்துச்சு. சரம்னா எங்க கேள்விப்பட்டு இந்த வார்த்தைன்னு கேட்டா, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிப்போம், அதுல சர வெடி வெடிப்போம். பூக்கள் சரம் சரமாக தொடுக்கப்பட்டுள்ளன, எறும்புகள் சரம் சரமாக ஊர்ந்து செல்கின்றன. இந்த மாதிரி சரம் பத்தி கேள்வி. சர யோகம்னா என்னது, யோகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இரண்டு ஒன்றாக சேருவது. இது கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், இது யோகம். ஆனா இதுல என்னங்க யோகம் பண்ண போறோம், சரம்ல எப்படிங்க யோகம் பண்ண போறோம்னு உங்களை மாதிரிதான் எனக்கும் அதாவது அந்த சப்ஜெக்ட பத்தி தெரியாதனால அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சு. சரம்னா என்னது அப்படின்னு. சரி, அப்ப கத்துக்கும் போதுதான் தெரிஞ்சது சரம்ங்கிறது இந்த பட்டாசுக்கோ இல்ல எறும்புக்கோ இல்ல பூக்களுக்கோ வைக்கல. சரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு விஷயம் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கிறது. சரிங்களா? அதாவது பட்டாசு கவனிச்சீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு வெடி இருக்கும், அடுத்த இந்த பக்கம் இருக்கும், அடுத்த மேல இருக்கும், அடுத்தது மேல இருக்கும். அப்ப ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒண்ணு லெப்ட் ரைட் மாறி 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 தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் சரம்னு நம்ம தமிழ் ஆளுங்க வச்சிருக்காங்க. சரி, அப்ப இது எங்க நடக்குதுன்னு பார்த்தா, இது எங்க யோகமா இருக்கு, இது எங்க கலையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு இருக்கிறது ஒரு மூக்கு. இந்த ஒரு மூக்குக்கு 2 துவாரம் எதுக்கு, 2 கண்ணு தனித்தனியா இருக்கு, 2 காது தனித்தனியா இருக்கு. மூளை இருக்கா இல்லைன்னு தெரியல, இருந்தாலும் இருக்கு, நம்ம ஒரு நம்பிக்கையில வச்சுப்போம். உள்ளுக்குள்ள ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் தனித்தனியா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க யாராவது பார்த்திருக்கீங்க மூளைய? யாராவது பார்த்திருக்கீங்களா? யாரும் பார்க்கல. ஆனா நம்பிக்கை தான், நம்ம இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. 2 கை தனித்தனியா இருக்கு, வாய் ஒண்ணு, நடுவுல டிவைடர். ஆனா மூக்கு ஒண்ணு, ஒரு டிவைடர் போட்டிருக்கு நடுவுல. இவ்வளவு நமக்கு தெரியுது, தொட்டு பார்த்தா தெரியுது இருக்கு. இப்ப மூச்சு காத்து தான் நம்ம வாழ்க்கைக்கு பிரதானம் அப்படின்னா, உண்மையா மூச்சு காத்து தான் வாழ்க்கைக்கு பிரதானம். அது ஒரு மூக்கை வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்திருக்கலாமே, இங்க நடுவில் எலும்பு இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. சப்போஸ் இந்த மூக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கறத அந்த மூக்கு இருக்குன்னா, இப்ப கவனிச்சு பாருங்களேன். இப்ப ஒண்ணு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்க கட்டார வச்சுக்கோங்க, வலது பக்கம் முடிக்கோங்க, லெப்ட்ல வலது பக்கம் ரைட்ல போட்டா லெப்ட்ல பிரீத் இன்ஹேல் ஆகும். அப்ப ரைட்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லெப்ட்ல இன்ஹேல் பண்ணுங்க. எந்த பக்கம் உங்க மூச்சு காத்து சுலபமா போயிட்டு வருதுன்னு பாருங்க. ரொம்ப ஈஸியா மூச்சு காத்து ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க. எந்த பக்கம் மூச்சு காத்து ஃப்ரீயா போகுது? ரைட்டு, ரைட்டு, லெஃப்ட், ரைட்டு, 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 லெஃப்ட், லெஃப்ட். ஒரு சிலருக்கு லெஃப்ட்ல போது, ஒரு சிலர் ஏன் ரைட் போகணும்? மூச்சு காத்து ஒரே மூச்சு காத்தாக இருந்தால், உள்ளுக்குள்ள போற மூச்சு காத்து வெளியே வரக்கூடிய மூச்சு காத்து ஒன்றாக இருந்தால் உள்ளுக்குள்ள போகுதுங்களா? ஆமா போகுது. சரி, அப்படியே மூக்கு அப்படியே போகட்டுமே, 2 பக்கமும் போகட்டுமே, 2 பக்கமே வெளியில வரட்டுமே.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், மேபி இவெல்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். மூச்சு காத்துக்கு ஒரு மூச்சு காத்து, அதாவது உள்ளுக்குள்ள போறது ஒரு மூச்சு காத்து, வெளில வர்றது ஒரு மூச்சு காத்து, ரெண்டும் சேர்த்தா ஒண்ணுன்னு வச்சுக்கலாமா? சரி, ஓகே, இது ஒரு சைக்கிள் வச்சுக்கோ. இப்ப நமக்கு லெப்ட் பக்கம் தனியா போகுது, ரைட் பக்கம், ஐ மீன் இது லெப்ட் பக்கம், எனக்கு ரைட் பக்கம். லெப்ட் பக்கம் தனியா போகுது, ரைட் பக்கம் தனியா போகுது. ஒரே பக்கம் போகலாம்ல, ஏன் நமக்கு தனித்தனியா போகுது? பாருங்க, ஏன் நமக்கு தனித்தனியா போகுது? தெரியலையேப்பா, அதானே. அப்ப நமக்கு இயற்கை பிரபஞ்சம் நம்மளை படைக்கும் போது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு மூக்கு வச்சு அதுக்கு 2 துவாரத்தை வச்சு ஒண்ணு லெப்ட் பக்கம் போகணும், ஒன்னு ரைட் பக்கம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது ஏன் இயற்கை இப்படி படைச்சதுன்றத நம்ம முன்னோர்களாக இருந்த சித்தர்கள் அவங்க அதை ஆராய்ச்சி பண்றாங்க. எதுக்குப்பா இந்த மாதிரி தனித்தனியா மூச்சு காத்து போகுது, ஒண்ணு லெப்ட் போகுது, எதுக்கு போகுது? இதுல கண்டுபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கண்டுபிடிச்சது வலது பக்கம் ஆண் தன்மை, இடது பக்கம் பெண் தன்மை. இது கரெக்டுங்களா? இப்ப சிவன் சக்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஜாதி மதம் அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கம் நான் கொண்டு வரலங்க, நம்ம காமனா யூஸ் பண்ற வார்த்தைகள் சொல்றேன். சிவன் சக்தின்னு சொல்லுவாங்க. சிவன் இருந்தால்தான் சக்தி இருக்க முடியும், சக்தி இருந்தால்தான் சிவன் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. சிவன்கிறது வந்து தன்மையில வேறன்னு வச்சுக்கோங்களேன். சிவனோட தன்மை வேற, சக்தியோட தன்மை, இதெல்லாம் ஓகே, எல்லாமே எப்படி இருந்தாலும் நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2ஆ பிரிச்சுட்டு வலது பக்கம் ஆண் தன்மை, இடது பக்கம் பெண் தன்மை. வலது பக்கம் சிவன், இடது பக்கம் சக்தி. இதைதான் 2த்தையும் சேர்த்து என்ன சொன்னாங்க, அர்த்தநாரீஸ்வரர்னு சொன்னாங்க. சிவன் வந்து சக்திக்கு இடம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த கதைக்கெல்லாம் நம்ம போகலங்க. நான் மதம் பத்தி பேசல, ஸ்பிரிச்சுவல் பத்தி பேசுறேன். சரிங்களா? இது ஒரு பக்தி மார்க்கம் எடுத்தா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா சயின்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சூடு, இது வந்து குளிர்ச்சின்றாங்க. மேக்னெட் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மேக்னெட்ல இது வட துருவம், இது தென் துருவம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப இது வலது, இது இடது. வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. சரி, இப்ப நமக்கு எங்க முக்கியமா, எங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். ஏன் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன்? இது சூடு தன்மை, இது குளிர்ச்சி தன்மை. இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை. இது ரொம்ப ஹார்டானது, இது ரொம்ப சாஃப்ட். ஒரே உடம்பு தாங்க, அதே இங்கே அதே மாதிரி தான், இங்கே அதே மாதிரி தான் இருக்கு. இது ஹார்ட்னா ஹார்ட்ல அந்த மாதிரி கிடையாது, தன்மை இல்ல. சரி, தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க பேசுறது தன்மையா பேசுங்க. யாராவது ஒரு தன்மையா பேசுங்க பாப்போம். எப்படி இருக்கீங்க? தன்மை கேட்போம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வார்த்தையை மாத்தலங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். நீங்க என்ன சொல்ல? நல்லா இருக்கேன். இப்படி வேற மாதிரி கேக்குதா? எப்படி இருக்கீங்க? இது எப்ப தன்மை, வார்த்தை மாத்திரம் இல்ல, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது. ஓகே, ஒரு அக்கறையோட நல்லா இருக்கீங்க அப்படின்னு அக்கறையோட எப்படி இருக்கீங்க, இவ்வளவுதான் தன்மைங்கிறது. புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? நல்லா இருக்கீங்க எப்படி சொல்லலாம் இருக்குங்களா? நல்ல குடும்பம்ன்ற வார்த்தை கத்தா என்னங்க? நல்ல குடும்பம், சந்தோஷமா இருக்கிற குடும்பம். மத்த யாராவது சொல்லுங்க, நல்ல குடும்பம்ன்ற வார்த்தை கத்தம் என்ன? உங்களுக்கு என்ன தெரிஞ்சு சொல்லுங்க, எல்லாமே கரெக்டா தான். ஆக்சுவலா வந்து ராக்கெட் போகுது பாத்தீங்கன்னா நிலாவுக்கு, அந்த ராக்கெட் எப்படி போகுது, அதோட மேனுபேக்சரிங் எப்படி பண்ணான்னு கேட்ட கேள்வி நல்ல குடும்பம்ன்ற வார்த்தை கத்தம் தானே கேட்டேன். இவ்வளோ யோசிக்கிறீங்க, சொல்லுங்க. ஹாப்பி ஃபேமிலி, சந்தோஷமான ஃபேமிலி. நைஸ் ஃபேமிலி, சொல்ற பேச்சு கேட்கிற ஃபேமிலி, ஒத்துமையா இருக்கிற ஃபேமிலி.
நான் வார்த்தையை மாத்தல. சொல்லுங்க சார். சண்டை சச்சரவு இல்லாம இருந்தாலும் போதுங்க, அதுவே நல்ல ஃபேமிலி தான், நல்ல குடும்பங்க. சரி, எஸ் எஸ். இப்ப அதே வார்த்தை திரும்ப கேக்குறீங்களா? இப்ப ஒழுங்கா அர்த்தம் சொல்லுவாங்க. நல்ல குடும்பம். வார்த்தை மாறலையே. இதுதான் தன்மை. வார்த்தை மாத்தலங்க. நல்ல குடும்பம்ன்றதுக்கும் நல்ல குடும்பம் அப்படின்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வருது பாருங்க. அப்படியே டோட்டலா அப்படியே ஆப்போசிட்டா போயிடுது. இதுதான் தன்மை. அப்ப வலது பக்கம் மூச்சு காத்துங்கிறது ஒரு தன்மை, இடது பக்கம் மூச்சு காத்துங்கிறது ஒரு தன்மை. இப்ப சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, வலது பக்கம் மூச்சு காத்து உள்ள போயிட்டு எந்த பக்கம் போயிட்டு எப்படி கீழே இறங்கி இந்த பக்கம் சுத்திட்டு மறுபடியும் எப்படி வருதுன்றதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வெளியில வராம இருக்காதுலாம், நிறைய விஷயங்கள் வெளியில சயின்ஸ் சொல்லல. சரி, அதை சயின்ஸை பத்தி விட்டாங்க. பட் ஆனா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எஸ், பிரீத் இருக்கு, பிரீத்னால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கலையாக சொல்லி கொடுத்து விட்டார்கள். கலை அப்படிங்கிறது இட்ஸ் ஆர்ட். சயின்ஸுக்கு ப்ரூஃப் வேணும். உங்க பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ். ப்ரூஃப் இருக்கா? எஸ். எடுக்கிறாங்க, கொஞ்சம் பிளட் எடுக்கிறாங்க, ஏதோ டெஸ்ட் பண்றாங்க, எடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் வேணும். ஆர்ட்டுக்கு ப்ரூஃப் கிடையாது, ப்ரூஃப் எடுக்க முடியாது. உங்களுக்கு மூச்சு காத்து உள்ள போகுதா? உள்ள போகுதுங்க. வெளில வருதா? வெளில வரும். இதுக்குதான் உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? உங்களுக்கு உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகுதுன்றதுக்கும் வெளியில வருதுன்றதுக்குள்ள ப்ரூஃப் வேணுமா உங்களுக்கு? வேண்டாம். ஏன்னா நடக்குது. இட்ஸ் ஆர்ட். இது கலை. சரிங்களா? கலைன்றதுக்கு அது ஆர்ட்ங்கிறது ப்ரூஃப் வேண்டாம். ப்ரூஃப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரூஃப் கிடையாது, கிடைக்க கொடுக்க முடியாது. யாருக்காவது பரதநாட்டியம் டான்ஸ் இல்ல டான்ஸ் மியூசிக் இருக்கா தெரியுங்களா? மியூசிக் இருக்கா தெரியுங்களா? யாராவது பாட்டு பாடுறாங்க? பரதநாட்டியம் கத்துக்கிட்டீங்க, அது சூப்பர். பரதநாட்டியம் இட்ஸ் ஆர்ட். ஏன் அது சயின்ஸ் ஆகல? சயின்ஸுக்கு இப்ப நீங்க இப்படி ஒரு முத்திரை ஒன்று பிடிக்கிறீங்கன்னு பரதநாட்டியத்துல இப்படி ஒரு முத்திரை பிடிப்போம். இந்த முத்திரை பிடிச்சா ஒரு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? இதை வந்து சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ண முடியாது. பட் இது கலை. சோ மூச்சு காத்துங்கிறது ஒரு கலை. இது சயின்ஸ் கிடையாது, ஆராய்ச்சி பண்ணணும் அவசியம் கிடையாது. சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணணும், கலை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆர்ட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது. சயின்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. சயின்ஸுக்கு லாஜிக் இருக்கு, ஆர்ட்டுக்கு லாஜிக் கிடையாது. சயின்ஸுக்கு என்ன லாஜிக்னு கேக்குறீங்களா? ஹெச், ரெண்டு ஹெச்சும் ஒரு ஓவும் சேர்ந்தா வாட்டர்ங்கிறது லாஜிக். இப்ப இத தண்ணீரை கலையில எடுத்துட்டு வருவோம். ரெண்டு ஹெச்சும் ஒரு ஓவும் சேர்ந்தா தண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுதா? கடல் தண்ணி சுத்தப்படுத்தலாம், நார்மல் வாட்டர் டேப் வாட்டர் சுத்தப்படுத்தலாம், பூமிகள்ல எடுத்து ஆர்ஓ போட்டு ஏதோ போட்டு சுத்தப்படுத்தலாம், எல்லாமே சுத்தம். ஆனா தண்ணியை மேனுஃபேக்சரிங் ஏன் பண்ண முடியல? அப்ப ரெண்டு ஹெச்சும் ஒரு ஓவும் சேர்ந்தா தண்ணிங்கிறது சயின்ஸ், அது கிரியேட் பண்ண முடியல. இது ஆர்ட். மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. அப்ப தண்ணியை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? சுட வச்சு குடிக்கலாம், இதெல்லாம். அப்ப வந்து ஆர்ட்ங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது. அப்ப சரங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது தவிர இதை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஆராய்ச்சி பண்ண தெரியாது. ஸ்ரீமணி சார் கொஞ்சம் முழுசா மியூட் போட்டுக்கோங்க. எல்லாருமே கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இப்ப நீங்க ஒருத்தர் அன்மியூட் பண்றதுனா மத்த எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், மத்தவங்க யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணி அங்க சத்தம் வரும்போது நீங்க இன்ட்ரெஸ்டா கிளாஸ் கவனிக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ, புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். சரி, அப்ப சரம்ங்கிறது, சரம்னா இப்ப மூச்சு காத்து சொல்றோம் பாத்தீங்கன்னா, மூச்சு காத்துங்கிறது ஒரு கலை.
இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தரதான் இந்த சரக்கலை. இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும். இப்ப யார் யாருக்கெல்லாம் பொருளாதாரம் வேணும், யார் யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் வேணும், யார் யாருக்கெல்லாம் மனசு மகிழ்ச்சியா இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் ஜாலியா இருக்கணும் லைஃப்ல, எல்லாருக்குமே எல்லாமே தேவைப்படுது. உடல் ஆரோக்கியம் எல்லாருக்குமே தேவை, எல்லாமே எல்லாருக்கும் தேவைப்படுது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கா, இருக்கு. போதுமா, பத்தல. உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், ஒரு என்னங்க போங்க அப்படியே ஏதோ சம்பாதிக்க லைஃப் இஸ் கோயிங். ஏன் என்ன ரீசன்னா சொல்றேன். இதற்கும் மூச்சு காத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம மூச்சு காத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இருக்கு. யாருக்காவது வாழ்க்கைக்கு மூச்சு காத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். பிறந்ததுல இருந்து கிளம்புறவரு நம்ம கூட இருக்கிறது மூச்சு காத்து தான். கரெக்டுங்களா? அந்த மூச்சுக்காத்து சரியாக மூச்சுக்கு பயிற்சி கொடுக்கிறோம், பிராணாயாமம் கொடுக்கிறோம், நாடி சுத்தி பிராணாயாமம் கத்துக்கிறோம், என்னென்னமோ கத்துக்கிறோம், வாசி யோகம் தனியா கத்துக்கிறோம். இவ்வளவு கத்துக்கிட்ட பிறகும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கான்னு கேட்டா சிறப்பா இருக்கு, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பிராணாயாமம் கத்துக்கிறதுக்கு முன்னே அந்த ஹெல்த் ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. பிராணாயாமம் கத்துக்கிட்டு இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கூலியா லைஃப் இஸ் குட், பரவாயில்ல, வாழ்க்கை பெட்டரா. ஏன் இன்னும் சரியாகல அப்படின்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, அதாவது சரயோகம்ன்ற ஒரு விஷயத்த நிறைய சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, சரம்ங்கிறது மூச்சு காத்துங்கிறது நம்ம எந்த பக்கம் மூச்சு காத்து இருக்கோ அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி பேச்சு இருக்கணும், அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி செயல்கள் இருக்கணும், அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அது கரெக்டா நடக்கும். அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறி இருந்தால் நடக்காது, சரி வராதுன்றாங்க. இப்ப பேசும்போது தன்மை சொல்லிட்டோம், நல்ல குடும்பம் அப்படின்றதுக்கும் நல்ல குடும்பம்ன்றதுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டோம். சரிங்களா? இது பேசும்போது வார்த்தைகள் வரக்கூடிய தன்மை. செயல்கள் என்ன தன்மைன்னு கேட்டா, ஹார்ட் ஒர்க் பண்றது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியது, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் உழைப்பு அதிகமா இருக்கக்கூடியதுக்கு நமக்கு வலது சரம் இருக்கும்போது செஞ்சா சக்சஸ் ஆகும். இப்ப எல்லாரும் மூச்சு காத்து கவனிச்சோமா? வலது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம், இடது பக்கம் மூச்சு எடுக்கும். அப்புறம் இடது பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டா வலது பக்கம் மூச்சு எடுக்கும். இதுல எந்த பக்கம் ரொம்ப சுலபமாக இருக்குதோ அந்த பக்கம் நமக்கு சரம் மூச்சு காத்து போயிட்டு இருக்கு. சரி, இப்ப வலது பக்கம் போகும்போது நான் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றேன், ரொம்ப வெயிட் தூக்குறேன், இல்ல ஒரு ஆர்டர் கொடுக்கறது, கொஞ்சம் ஏடுங்களேன் அப்படின்னு சொல்ற ஆர்டர் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் செய்யும் போது எனக்கு வலது பக்கம் மூச்சு காத்து இருக்கும்போது செஞ்சேன்னா அது சக்சஸ் ஆகும். இதே இடது பக்கம் மூச்சு காத்துங்கிறது பெண் தன்மை. யாராவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். பெண்களின் தன்மை, அதாவது பெண்களின் தன்மை கேட்கலங்க, பெண் தன்மை என்ன யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பெண் தன்மை சொல்லுங்க. சந்திரன். சரி, நளினம், சாஃப்ட், மனசாட்சிக்கு சொல்லுங்க. சாஃப்ட் நேச்சர், பணிவு, பணிவு, பெண்கள்னால அட்ஜஸ்டபிள் கேரக்டர், சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஆர்டிஸ்டிக் ஒர்க், மென்மை, மனசாட்சி தொட்டி ஏதாவது பேசுறீங்களா? பாத்தீங்களா நீங்க பெண்கள்லாம் இப்படி சரி. பெண் தன்மைங்கிறது பொறுமை, நிதானம், அமைதி, கற்பனை, கிரியேட்டிவிட்டி, உருவாக்குதல், இதெல்லாமே பெண் தன்மை சொல்லலாம். ஆர்டிஸ்டிக் கேரக்டர் இதெல்லாமே பெண் தன்மைன்னு சொல்லலாமா? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போது இடது மூச்சு இருக்கும்போது ஆரம்பிக்கணும். அதுவும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அந்த சரம் இருக்கணும், அந்த மூச்சு காத்து இருக்கணும். அதுக்கப்புறம் மாறலாம். இப்ப நான் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன், ஒரு மண்ணு தோண்டி ஒரு செடி நட்டு வைக்க போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது. வலது சரம் இருக்கா? இருக்கு. இப்ப நான் ஆரம்பிச்சேன்னா சூப்பரா செடி மரம் சூப்பரா வளரும், எனக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும்.
இப்ப சிஸ்டம்ல வந்து நான் லேப்டாப்ல ஏதோ ஒன்று பண்ண போறேன், புதுசா ஒரு விஷயம் கிரியேட் பண்ண போறேன், இது கற்பனை சம்பந்தப்பட்டது. அப்ப நான் லெஃப்ட் பிரீத் இருக்கும்போது, இடது கரம் இருக்கும்போது நான் ஆரம்பிச்ச சக்சஸ் ஆகும். நீங்களே லைஃப்ல நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு விஷயம் செய்வீங்க, சூப்பரா சக்சஸ் ஆயிருக்கும். அதே விஷயம் 2 நாள் கழிச்சு செய்வீங்க, பெருசா சரியா வந்திருக்காரு. அன்னைக்கு நம்ம செஞ்சோம் கரெக்டா வந்து, இன்னைக்கு என்ன மிஸ்டேக் பண்றோம், இல்ல அதே மாதிரி தானே செய்யறோம், ஃபார்முலா சேம் தான், பட் ஏன் இன்னைக்கு வரல? இந்த மாதிரி ஏதாவது லைஃப்ல நடந்திருக்குங்களா? ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் டைம் செய்யும்போது சுமாரா இருக்கு. நடந்து அன்னைக்கும் அதே மாதிரி தான் செஞ்சோம், இன்னைக்கும் அதே மாதிரி தான். சரி, ஏன் சரி வரல அப்படின்னு கேட்டா, நம்ம சரம் இருக்கும்போது மாத்தி செஞ்சிருப்போம், அது நமக்கு தெரியாது. இப்ப உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், கொஞ்சம் வந்து எனக்கு இந்த விஷயம் செய்யுங்களேன் அப்படின்னா, இது ரெக்வஸ்ட்ங்கிறது இது பெண் தன்மை. எனக்கு லெஃப்ட் பிரீத் இருக்கும்போது ரெக்வஸ்ட் பண்ண நீங்க கேட்பீங்க, இப்ப கொஞ்சம் இது கொடுங்களேன் செய்யுங்களான்னு சொல்ல செய்வீங்க. இது ரைட் பிரீத் இருக்கும்போது நான் ரெக்வஸ்ட் பண்ண செய்ய மாட்டீங்க. சந்தோஷமா? ஏன்னா ரைட் பிரீத் ஆர்டர் கொடுக்கிறது, செய்யணும், ஆர்டர், மிரட்டுறது. லெஃப்ட் பிரீத் இருக்கும்போது மிரட்னா கேட்க மாட்டீங்க. உடனே அவங்க சொல்றாங்க, எப்படி சொன்னா கேட்க போறதுல, அப்புறம் என்ன, லெஃப்ட் இருந்தா ரைட் இருந்தா எனக்கு என்ன, அதுதானே தெரியும். லெஃப்ட் பணிவு. அப்ப எனக்கு லெஃப்ட் பிரீத் இருக்கும் போது நான் பணிவா கேட்கிறேன், கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. என்னங்க? கேட்க மாட்டாங்க. எனக்கு லெஃப்ட் பிரீத் இருக்கும் போது நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன், கமாண்ட் கொடுக்குறேன்னு கேட்க மாட்டாங்க. அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு ரைட் பிரீத் இருக்கும் போது நான் பணிவா கேட்டா கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரைட் பிரீத் இருக்கும் போது நான் பணிவா கேட்டா கேட்க மாட்டாங்க, எனக்கு லெஃப்ட் பிரீத் இருக்கும் போது ஆர்டர் சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி, அப்ப எப்ப சொன்னா கேட்பாங்கன்னா, எனக்கு ரைட் பிரீத் ரைட் பிரீத் இருக்கு, நம்ம கவனிச்சிட்டோம், ரைட் பிரீத் இருக்கு, கொஞ்சம் செய்யுங்களேன், செய்வாங்க. ஆர்டர், கமாண்ட், செய்வாங்க. சரிங்களா? இதே லெஃப்ட் பிரீத் இருக்கும் போது கொஞ்சம் செய்யுங்களேன், கேட்பாங்க. இதுதான் தன்மை. இதை நம்ம சாதாரணமா பேசிடுவாங்க, சாதாரணமா சொல்லிடுவாங்க. இப்ப நமக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே சக்சஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசை. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஒர்க் பண்றோம்னா, அங்க நம்ம வந்து நம்ம சொல்றத அவங்க கேட்கற மாதிரி இருக்கணும். யார்கிட்ட ஒரு படம் கொடுத்துருக்கோம், திரும்பி வர்றதுக்காக அவங்ககிட்ட கேட்கணும். நம்ம ஒரு கடைக்கு போறோம், இது மாதிரி லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கெல்லாம் லைஃப்ல அதெல்லாம் எது சக்சஸ்ங்க லைஃப்ல? ஒரு பெரிய நான் புதுசா சொந்தமா வீடு கட்டி ஒரு 4-5 கார் வாங்கி நான் ஒரு 10 கோடி ரூபாய் சேர்த்து வச்சு, இது சந்தோஷம், எல்லாருமே நல்லதா முடிச்சிருக்கு. ஆனா டெய்லி இது நடக்குமான்னு கேட்டாண்டி, சார் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களா சார், தயவு செஞ்சு ப்ளீஸ். ஒன்னும் கொஞ்சம் கரகரன்னு சவுண்ட் வருது. தேங்க்யூ சார். சரி, இப்ப நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ், சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது வருஷத்துல ஒரு நாள் இல்ல வாழ்க்கையில ஒரு 4-5 தடவை வரக்கூடியதா, இல்ல எவ்ரி செகண்ட் ஆர் எவ்ரி மினிட் நம்ம லைஃப்ல கூட இருக்கிறதா? எப்பயுமே நம்ம கூட இருக்கிறது. மகிழ்ச்சிங்கிறது, இப்ப ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீங்க ரீசெண்டா எப்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தீங்க? எவ்வளவு நாள் சொல்லுங்க? 3 நாளைக்கு முன்னாடி. கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு ஹாப்பினஸ் வச்சிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டா ஹாப்பிப்பா, நான் பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு இருந்தா ஹாப்பிப்பா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டா ஹாப்பிப்பா. ஹாப்பினஸ் இவ்வளவுதானா? உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போயிடுச்சு, அந்த மூச்சு காத்து வெளில வந்துருச்சு, ஹாப்பி. உயிரோட இருக்கோமே, சந்தோஷம் தானே?
போன மூச்சு காத்து என்னோட நான் எடுத்து அடக்கி வச்சுக்கல. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஐயா இது என்னோட மூச்சு காத்து, நான் கொடுக்க மாட்டேன். எனக்கும் மூச்சு காத்துக்கும் சண்டை பிரச்சனை, நான் வெளில விட்டுட்டேன், நான் எடுத்துக்க மாட்டேன். நான் பேச மாட்டேன் மூச்சு காத்து. நான் நீ என்கிட்ட வராத, மூக்கிட்ட கூட வந்துடாத, நான் எடுத்துக்க மாட்டேன். சொல்ல முடியாது. அது இப்ப சந்தோஷமா இருக்கா? உள்ளுக்குள்ள போன மூச்சு காத்து வெளில வருதா? வெளில போன மூச்சு காத்து உள்ளுக்குள்ள வருதா? சந்தோஷமா இருக்கா? ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கோமா? இருக்கு. ஆமா, வீடு பழைய வீடு இருக்கும். இருக்கிறதுக்கு பாதுகாப்பா ஒரு இடம் இருக்கா? இருக்கு. ஒரு ஏசியோ ஃபேனோ லைட்டோ போட்டு உட்காந்துருக்கோமா? இருக்கு. இந்த கிளாஸ் அட்டன் பண்றது நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருக்கா? பழைய மொபைல் இருக்கா? இருக்கு. இதெல்லாம் சந்தோஷம் தானே? எத்தனை பேர் மொபைல் இல்லாம, எத்தனை பேர் வீடு இல்லாம, எத்தனை பேர் அடுத்த வேலை சாப்பாடு உணவு இல்லாம, எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எங்க போறது தெரியல, இந்த மாதிரி இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம சந்தோஷமா தானே இருக்கும் வாழ்க்கையில. அப்புறம் என்ன வேணும் வாழ்க்கைக்கு? நான் நினைச்சது நடக்கல. எங்க தெரியுமா ப்ராப்ளம்? நான் நினைச்சது நடக்கல. நான் எனக்கு கேட்டது கிடைக்கல. நான் வந்து ஐபோன் 18 Pro தாங்க கேட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, இந்த போன் தாங்க கிடைச்சிருக்குது. நான் கேட்டது கிடைக்கல. ஐபோன் 18 Pro வச்சு என்ன பண்ண போறீங்க? அவுட் கோயிங் கால், இன்கமிங் கால், அலாரம் வச்சுக்க போறோம், டைம் பார்க்க போறோம், இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ண போறோம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வேற என்ன பண்ண போறோம்? இப்போ வச்சிருக்க போன் வச்சு என்ன பண்றோம்? அதேதான் பண்ண போறோம். ஆனா ஏன் கிடைக்கல? ஏன் வருத்தம்? நம்ம தான் நம்ம லைஃப கஷ்டப்படுத்திக்கிறோம். லைஃப் நம்ம கஷ்டமாவே இல்லை யாருக்குமேங்க. நான் வீடு கட்டினாங்க, 2 ஏக்கர்ல ஒரு அழகா ஒரு வீடு கட்டிட்டாங்க. நான் எதிர்பார்த்து 3 ஏக்கர்ல வீடு கட்டணும்னு நினைச்சேங்க. என் லைஃப் கடவுள் எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க. என்ன பேர் நான் கேட்கிறேன், 3 ஏக்கர்ல ஒரு வீடு கட்டுன்னு கேட்டேன். 2 ஏக்கர்ல தாங்க கொடுத்துருக்காரு. எவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு தெரியுங்களா என்ன கடவுள்? இப்ப கடவுள் கஷ்டப்படுத்துறாரு, நமக்கு தேவையானதை கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும், நல்லது நடக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சரம், அந்த மூச்சு காத்து இருக்கும்போது அந்த விஷயங்கள் செஞ்சா நமக்கு சக்சஸ் ஆகும். அப்ப சக்சஸ்ங்கிறது வருஷத்துல ஒரு தடவையோ இல்ல வாழ்க்கையில 2 தடவை வரது கிடையாது. டெய்லியுமே எப்பயுமே இருக்கக்கூடிய சக்சஸ். அதுக்கு நான் சொல்ல வர்றது வந்து, நான் சொன்னது நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றது நியாயமா இருக்கணும், அதை நீங்க கேட்கணும், அது கரெக்ட். கரெக்டுங்களா? சரி. அப்ப எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? என்னோட சரம் மூச்சு காத்து சரியாக இருக்கும்போது நான் செய்யணும். இவ்வளவுதாங்க. அப்ப இந்த சரம்ங்கிறது வந்து, இந்த சரம் பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம், வாழ்க்கையையும் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில ஜெயிக்கலாம்ங்கிறது, இங்க நீங்க தேவையான பொருளாதாரத்தை அட்ராக்ட் பண்ணிக்கலாம், அன்பாதாரத்தை அட்ராக்ட் பண்ணிக்கலாம், உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை அட்ராக்ட் பண்ணிக்கலாம். வேற என்னதான் வேணும்? மனசு மகிழ்ச்சி, சந்தோஷமா, நிம்மதியா, அதையும் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். வேற என்ன வேணும்? இப்போது யோசிச்சு பார்த்தா இவ்வளவுதான் தேவைப்படுது. என்னங்க சார்? நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு. இப்ப நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. இப்ப நீங்க நினைக்கிறீங்க, இங்க ஒரு யானை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. வந்தா என்ன ஆகுவீங்க? ஓடிடுவோம். நீங்க தானே நினைச்சீங்க சார் சாதிக்கிறது. போதும் என்ற மனம் வேண்டும். நிச்சயமா அது வேணாங்க. போதும் என்ற மனம்லாம் இந்த சாமியார போறதுக்கு வேணா வச்சுக்கலாம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில போதுன்ற மனசுல வேணாம். நமக்கு அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தா எதுல நம்ம திருப்தி கிடைச்சது, நமக்கு ஆண்டவன் திருப்தியா இருந்தா இன்னும் ஆண்டவன் நம்மளுக்கு நல்லா செய்வான். நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமா வச்சிருப்போம். அந்த வைப்ரேஷன். அதாவது போதும் என்ற மனம் இருந்தால் ஆண்டவன் நிறைய கொடுப்பான்றதுக்காக இப்ப போதும் என்ற மனம். கொடுத்திருக்கதை வச்சு சந்தோஷமா இது சொன்னீங்களே. என்கிட்ட என்ன இருக்கோ ஐ எம் சோ ஹாப்பிப்பா. எனக்கு இப்போ வந்து ஒரு போன் வச்சிருக்கேன், ஐ எம் சோ ஹாப்பிப்பா. இதோட அப்கிரேட் விஷயம் அதுவும் எனக்கு ஹாப்பிப்பா. அவ்வளவுதான். ஓகே. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், நீங்க சின்ன விஷயம் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க.
ஒரு 25 வருஷம் இப்படி கோல்டோட ரேட் எவ்வளவுங்க? 2000 ஒரு கிராம் 4,000. சரி, ஒரு 4000 வச்சுப்போம். ஒரு கிராம் வந்து 1000 ரூபாய் வச்சுக்கலாம். ஏன்னா 4000 கிடையாது, 1000 ரூபாய் வச்சுப்போம். சரிங்களா? அதே கோல்டு மாறல. இன்னைக்கு எவ்வளவு வேல்யூ? ஒரு கிராம். இப்ப பிரபஞ்சத்தை பொறுத்தவரைக்கும் அன்னைக்கும் கோல்டு தான், இன்னைக்கும் கோல்டு தான். வேல்யூ நம்ம மாத்தி வச்சிருக்கோம், மனிதர்கள் மாத்தி வச்சிருக்கோம் அந்த வேல்யூ. சரிங்களா? இப்ப பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் வேல்யூங்கிறது இங்க கிடையாது, நம்ம மனசுதான் இங்க வேல்யூ போடுது. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்ட்ல வீடு வேணும்னு கேட்டாலும் சரி, ஒரு ஏக்கர்ல வீடு வேணும்னு கேட்டாலும் சரி, நம்ம தான் ஆசை பேராசை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 ஐஸ்கிரீம் இருக்குங்க, நம்ம ஒரு 10 பேர் உட்காந்து இருக்கோம். 10 ஐஸ்கிரீம் இருக்கு. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க, எனக்கு நான் சாப்பிடணும்னு சொன்ன ஆசை. 10 ஐஸ்கிரீம் எனக்கு தான் கேட்ட பேராசை. புரிஞ்சிச்சுங்களா? இப்ப நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஒரு கிரவுண்ட் ஆளுக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம், இது ஆசை. 10 கிரவுண்ட்லயும் 4 வீடு கட்டுவது பேராசை. புரிஞ்சிச்சுங்களா? இப்ப நமக்கு ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறணும். நான் சொல்றதை மத்தவங்க கேட்கணும். என் லைஃப்ல நான் நினைச்சது சாதிக்கணும், நான் நினைச்சது நடக்கணும். இதற்கு எந்த சரம் இருக்கும் போது எந்த செயல் செஞ்சா அது நடக்கும் தெளிவா தெரிஞ்சு செஞ்சோம்னா சக்சஸ் ஆகும். ரொம்பலாம் யோசிக்க வேணாங்க. டே டு டே லைஃப்ல சொல்றேன் நானு. நீங்க இப்ப ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க ஒருத்தர்கிட்ட போய் சொல்றீங்க இதுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுப்பான்னு சொல்றீங்க. அவர் எடுத்து கொடுக்கல, நீங்க என்ன ஆவீங்க? டென்ஷன் ஆகும், கோவம் வருமா? இப்ப ஒரு விஷயம் சொன்ன கூட செய்ய மாட்டேன்னு கோவம் வருமா? வராது? நியாயமா இல்லையா? கோவம் வருமா வராதா? இப்ப நீங்க கேக்குறீங்க, சார் அதை எடுத்து கொடுங்கன்னு கேக்குறீங்க, எடுத்து கொடுத்துட்டாரு. இப்ப என்ன ஆவீங்க? சந்தோஷம்லாம் வராது, ஓகே திருப்தி, ஓகேப்பா தேங்க்ஸ்பா சொல்லிடுறேன். இப்ப கோபம் வந்தது காரணம் என்ன? நம்ம கேட்டோம், அவர் செய்யல. இப்ப நம்ம கேட்டு அவர் செஞ்சுட்டாருன்னா நமக்கு சக்சஸ் தானே. ரொம்ப சின்ன விஷயம் தாங்க, ஒரு கேட்டு எடுத்து கொடுக்கணும் பெரிய விஷயம், சின்ன விஷயம் தான், சக்சஸ் தானே. நம்ம மனசு நிலை எப்படி இருக்கும்பா? தேங்க்ஸ்பா. இதற்குமே சரமுக்கும் சம்பந்தம் இருக்கு. லெஃப்ட் பிரீத் கொஞ்சம் எடுத்து விடம்பா, எடுத்து கொடுத்துருவாரு. ரைட் பிரீத் கொஞ்சம் எடுத்து விடம்பா. வார்த்தைகள் மேல டோன் மாத்திட்டேன், அவ்வளவுதான், தன்மை மாத்திட்டேன். அப்ப சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் வேல்யூவோ விஷயமும் பெருசு கிடையாது. இங்க நம்ம மனசுதான் பெருசு, அதுதான் அதாவது நம்ம வேல்யூ பண்றோம். அது ரொம்ப பெரிய விஷயங்க, அது ரொம்ப சின்ன விஷயங்க. சின்ன விஷயம் பெரிய விஷயம் பிரபஞ்சத்தை பொறுத்தெல்லாம் கிடையாதுங்க. வெந்தயம் போட்டா 2 நாள்ல செடி முளைச்சு வரும், வெந்தய கீரை வந்துடும். மாங்கோட்டை நட்டு வச்சு 5 வருஷம் கழிச்சு வரும். இதுல எது பெருசு? பிரபஞ்சத்தோட முடிவு என்ன? நீ வெந்தயம் போட்டா 2 நாள்ல வந்துடும். இல்லங்க எனக்கு வெந்தயம் போட்டு 5 வருஷம் கழிச்சு வரணும், மாங்கோட்டை போட 2 நாள்ல ஒன்றும் வராது. சோ பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து எதை செய்யறோமோ அதான் நமக்கு திரும்ப பலனாக கிடைக்கிறது. விஷயங்கள் சின்னதா பெருசானது முக்கியம் கிடையாது, நடக்கணும் அவ்வளவுதான். அப்ப சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் சாதிக்கணும்னாலும் அந்த சரம் என்னங்க, அந்த சரம் சரியாக இருக்கும்போது அந்த செயல் செய்யும்போது நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில சக்சஸ் தான். எது வெளியில கூடிய செயல்கள் மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்ம மனசு நிம்மதியா இருக்கட்டும், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் சரியா ஒர்க் ஆகிறதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சரம் சம்பந்தம் இருக்குது. சரிங்களா? சரி, இப்ப சரம் பத்தி ஓரளவு அப்படி ஓரங்கட்டி வச்சிடலாம். இப்ப அடுத்த இன்னொரு விஷயம் வரலாம், ஜாதகம் அப்படின்ற விஷயம். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இருக்கா ஜாதகம்ன்றது? ஜாதகம்ன்றது மொத்தம் 12 கட்டம் இருக்கும், அதுல 9 கிரகங்கள் இருக்கும். இந்த 9 கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. அது பேஸ் பண்ணி ஜாதகம் அமைஞ்சிருக்கும். அதாவது கிரகங்களோட அமைப்பு.
இந்த வீட்டுல இருக்காங்க, 3வது வீட்டுல இருக்காங்க, 4வது வீட்டுல இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கிரகம் இங்க பாக்குறாங்க, இந்த கிரகம் இங்க சரியில்லைன்னு சொல்லி ஏதோ 9 கிரகங்கள் தாங்க மொத்தம். 12 கட்டம் 9 கிரகம், இவ்வளவுதான் ஜாதகம். சிம்பிளா வார்த்தையில சொல்லணும். அது வந்து பெரிய கடல். கடல்ல தண்ணி இருக்கும். அந்த மாதிரி ஜாதகத்துல 9 கட்டம், சாரி 12 கட்டம் 9 கிரகம். இப்ப இந்த 9 கிரகங்களும் நமக்கு நல்ல பலனை கொடுத்தா என்ன எப்படி இருக்கும் வாழ்க்கை? அவங்க எந்த வீட்டுல வேணாலும் உட்காந்து, எந்த கட்டத்துல வேணாலும் உட்காந்து இருக்கும். நமக்கு நல்ல பலனை கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த கிரகங்கள் எனர்ஜி நமக்கு வந்துகிட்டு இருக்கா? நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும், நீங்க எந்த டேபிள் கடையில போய் ஒழிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த கிரகங்களோட எனர்ஜி நமக்கு வந்துகிட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, அந்த கிரகங்களோட எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த சரம்க்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது மூச்சு காத்துக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. சரி, இப்ப மொத்தம் எத்தனை கிரகம் இருக்கு? 9 கிரகம். அது ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாங்க. ஞாயிறு, சூரியன், திங்கள், சந்திரன், செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வியாழன் குரு கிரகம், வெள்ளி சுக்கிரன், சனி பகவான், மிச்சம் இருக்குது ராகு கேது. நீங்க லிஸ்ட் போட்டு ரொம்ப யோசிக்கணும். 7 நாள் 7 கிழமை. சரி, 7 கிழமைக்கு ஏன் 7 கிரகத்தோட பேர் வச்சிருக்காங்க? இப்போ ஒருத்தருக்கு வந்து 20 பேர் வச்சிருக்கலாம். இப்ப பெண் கிரகம்னா உமான் பேர் வச்சிருக்கலாம், ஆண் கிரகம்னா பிரபாகர்னு பேர் வச்சிருக்கலாம், இன்னொரு கிரகத்துக்கு ராஜான்னு பேர், இந்த மாதிரி பேர் மாத்தி வச்சிருக்கலாம்ல. ஏன் 7 கிழமைக்கு 7 கிரகங்கள் பேர் ஏன் வச்சிருக்காங்க? இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடியது. நாளைக்கு புதன்கிழமை. புதன், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த கிரகத்தோடைய ஆதிக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழக்கூடிய பூமியில அதிகமாக இருக்கக்கூடியதோ அன்னைக்கு அந்த கிரகத்தோட பேர் வச்சிருக்காங்க. கிரகத்தோட பேர் வச்சு செவ்வாய்னு வச்சதுனால செவ்வாய் கிரகத்தோட எனர்ஜி கிடைக்கல. செவ்வாய் கிரகத்தோட எனர்ஜி கிடைக்கிறதுனால இன்னைக்கு கிழமை செவ்வாய்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப ஒரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. செவ்வாய் கிரகம்னு ஒரு தன்மை இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயங்கள் செய்யலாம், இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி இன்னைக்கு நாள் இருக்கும், இந்த மாதிரி நாள் இருக்கான்னு சொல்லி சில கிரகங்களுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி சில விஷயம் நடக்குது. இதுக்கு நேரம் காலம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. நேரம் பாக்குறது. அப்ப இன்னைக்கு இந்த விஷயம் செய்யலாம். சில சொல்லுவாங்க, சனிக்கிழமை அன்னைக்கு புதுசா இது செஞ்சிடாதீங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த இதெல்லாம் வாங்கிடாதீங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த விஷயம் செய்யுங்க. இந்த மாதிரி சில விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் அந்த கிழமை செய்யக்கூடாது? சனிக்கிழமை புதுசா எதுவும் வாங்காதீங்கன்றாங்க. ஏன் அன்னைக்கு செய்யக்கூடாது? இதெல்லாம் கேட்டது இல்லை. என்னங்க? சனி பகவான் ஆதிக்கம், சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால தாக்கம். சனியோட தாக்கம் என்ன? விருத்தி ஆகாது, பொருள் வாங்குறது, வருமானம் விருத்தி ஆகாது, ஐஸ்வர்யம் விருத்தி ஆகாது. சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சனி பெருக்கு. இன்னொரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சனி போனம் தனி போகாது. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுங்களா? சனிக்கிழமை ஒரு விஷயம் நடந்தா திரும்ப அது நடக்கும்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டலுக்கு மெயினா ஃபர்ஸ்ட் டைம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அடிக்கடி போற மாதிரி வரும். எஸ். ஏன்னா சனிக்கிழமை ஒரு விஷயம் செஞ்சா திரும்ப திரும்ப நடக்கும்னு அர்த்தம். நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சனிக்கிழமை போய் நகை வாங்கலாமா? வாங்கலாம். திரும்ப திரும்ப நடக்கும். சனிக்கிழமை புது ட்ரெஸ் வாங்கலாமா? வாங்கலாம். திரும்ப திரும்ப நடக்கும். சனிக்கிழமை நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். நடக்கும். புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. புது பிசினஸ் தொடங்கலாம். புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப சனிக்கிழமை நீங்க டிவி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி வரும். திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம டிவி வாங்கினா எத்தனை வருஷம் வச்சிருப்போம்? மாசம் ஒரு டிவியை மாத்திட்டு இருக்கோம்.
ஏன் சார் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது அப்படி சொல்றீங்க? திரும்ப திரும்ப நடக்கும். அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வாய்ப்புகள் வரும். அப்ப சனிக்கிழமை எந்த விஷயம் செய்யலாம், எந்த விஷயம் செய்யக்கூடாது நமக்கு தெளிவா தெரிஞ்சு செஞ்சா சக்சஸ் ஆகுமா? இவ்வளவுதாங்க. காமன் என்ன சொல்றாங்க நம்ம ஆளுங்க, சனிக்கிழமை சொல்லுங்க. ஃப்ரைடே பிசினஸ் ஓபன் பண்ணலாமா? ஃப்ரைடே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். சுக்கிரன் அன்னைக்கு எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? மண்டே பண்ணலாம் சொல்லுவாங்க. அதாவது திங்கட்கிழமை ஒரு தனி வேல்யூ இருக்கு, ஃப்ரைடேக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கு. இப்போ ஃப்ரைடே எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமோ அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நகை கடை, சுகபோகமான வாழ்றதுக்கு ஸ்வீட் கடை, இந்த மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கலாம்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அப்ப எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க நம்ம வேலைக்கு போக போறோம், என்ன ஒரு விஷயம் செய்ய போறோம், என்ன ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறோம், அப்ப எந்த கிழமையில ஆரம்பிச்சா சிறப்பு காமனா இருக்கக்கூடியது. சரிங்களா? உங்களுக்கு நீங்க ஒரு கிழமையில பிறந்திருப்பீங்களா, நீங்க அந்த கிழமையில பிறந்தீங்க, நீங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க, நீங்க மேபி திங்கக்கிழமை பிறக்கலாம், இல்ல புதன்கிழமை பிறந்திருக்கலாம். ஏன் வெள்ளிக்கிழமை நீங்க பிறந்தீங்க? என்னோட விதி சார். ஓகே, உங்களோட விதின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த நாள் சிறந்த நாள். பிறந்த நாளுக்கும் யூஸ் பண்ணலாங்களா? ஓபன் பண்ணலாம் புதுசா யூஸ் பண்ணலாங்க. அதை பத்தி பிறந்த கிழமை, பிறந்த ஹோரை எல்லாமே கணக்கு இருக்கு. அந்த கிழமையில அந்த ஹோரை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் சனிக்கிழமை பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஹோரையில பிறந்திருக்காரு, ஹோரை கணக்குல அப்புறமா சொல்றேன், கிளாஸ்ல சொல்லி தரேன். ஹோரையில பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சனிக்கிழமை சனி ஹோரையில புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா சூப்பரா சக்சஸ் ஆகும் அவருக்கு. ஏன்னா அவர் பிறந்ததே அதுலதான். இப்ப காமனான விஷயங்கள் வேறங்க, ஒருத்தர் இண்டிவிஜுவல் விஷயங்கள் வேற. இப்ப காமனா நல்ல நேரம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது எல்லாருமே காமனா நல்ல நேரம். அப்ப உங்களுக்கு ஸ்பெஷல் எது, அதையும் நம்ம சரக்காலத்தி கிளாஸ்ல தெரிஞ்சுப்போம். அப்ப மூச்சு காத்துக்கும் இந்த கிரகங்களோட சக்திக்கும் டைரக்டா நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு எந்த கிரகம் சரியில்லை? சனி கிரகம். சனி கிரகம் சரியில்லை, அது சரி பண்றது என்ன பண்ணணும்? சனிக்கிழமை கோயிலுக்கு போடணும். சனிக்கிழமை கோயில் போயிட்டு வரலாம், காக்காக்கு சாப்பாடு வைக்கலாம், சனிக்கிழமை விரதம் இருக்கணும், சனிக்கிழமை விரதம் இருக்கலாம், சனி பகவான குறிச்சு படணும், சனி பகவானு பண்ணணும், சனி மந்திரம் சொல்லலாம், சனி பகவானுக்கு மந்திரம் சொல்லலாம், ஹேண்டிகேப்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹேண்டிகேப்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. சனி கிரகம் உங்களுக்கு சரியில்லைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஜாதகம் போய் பார்த்துட்டு வந்தீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கிரகம் சரியில்லை, உங்களுக்கு ஒரு கிரகம் பலமா இருக்காங்கன்றது ஜாதகம் பார்க்கணும். பாருங்க, நான் வேணான்னு சொல்றேங்க, ஜாதகம் பார்த்தா நிச்சயமா சொல்லுவாங்க. இப்ப எல்லாத்தையுமே நான் ஜாதகம் போய் பார்க்க முடியுமா? இந்த ராசிக்கு இந்த கிரகம் கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த ராசிக்கு இந்த ஜாதகம் சாதகம் பாதகம் எதுவும் சொல்றாங்க. இப்ப அது காமன், நான் சொல்றது நீங்க சொல்லலாம் காமன், கரெக்ட். இப்ப எந்த நட்சத்திரம் ஜகத்தாளுன்னு சொல்லுவாங்க? மக நட்சத்திரம் ஜகத்தாளும், கரெக்டுங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் யாருங்க? அவர் மக நட்சத்திரமா? நட்சத்திரம் என்னன்னு தெரியணும் அவசியம் இல்லைங்க. ஸ்டாலின் மக நட்சத்திரமா? நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? அவரு மக நட்சத்திரமா? சரி, உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஊர் தலைவர் மக நட்சத்திரமா? நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, மகம் ஜகத்தை ஆளும் பழமொழி வச்சிருக்காங்கல்ல, மக நட்சத்திரம் மட்டும்தான் ஜகத்தை ஆளணும் அப்படின்னா வர தலைவர்கள், உங்க ஏரியா தலைவர்கள் எல்லாம் மக நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கணும்.
அப்படி இல்ல. கரெக்டான பதில். சரிங்களா? அப்பன்னா எல்லாருமே எல்லா நட்சத்திரத்துக்காரங்களும் பதவியில இருக்காங்களா? இப்போ ஒரு எவ்வளவு 118 எம்எல்ஏவா அமைச்சரா ஏதோ ஒரு கணக்கு வச்சோம். அது 118 பேர்ல 27 நட்சத்திரம் இருப்பாங்களா? எல்லாருமே ஆளுக்கு ஒரு நட்சத்திரம் இருப்பாங்களா? அப்ப பொதுவாக இருக்கக்கூடிய பழமொழி கரெக்ட் கிடையாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தன்மை மாறுகிறது. அப்ப பொதுவாக நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்காதீங்க. இந்த 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 என்ன சொல்றாங்க, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு பாதகம், இவங்களுக்கு சாதகம் கிடையாது. உங்களுடைய கர்ம வினைப்படிதான் நடக்குது. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, தினமும் நம்ம எடுக்கக்கூடிய மூச்சு காத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். நாளைக்கு காலையில புதன்கிழமை. ஆமாம், புதன்கிழமை காலையில் நீங்க கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு இடது சரம் இருந்தால் புதன் கிரகம் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகுறாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான் கணக்கு. சரி, புதன் கிரகம் எனக்கு சூப்பரா ஒர்க் ஆனா என்ன நடக்கும்? புத்திசாலித்தனம் வரும். புத்திசாலித்தனம் என்னது? எந்த நேரத்துல எதை பேசணும், எங்க எதை செய்யணும் தெளிவா தெரிஞ்சு செய்யறது புத்திசாலித்தனம். யார்கிட்ட எப்படி பேசினா அது வேலை நடக்கும் தெளிவா தெரிஞ்சு செய்யறது புத்திசாலித்தனம். நமக்கு அறிவு வேணுமா, புத்திசாலித்தனம் வேணுமா? புத்திசாலித்தனம் தான் வாழ்க்கையில முன்னேற்றம். அறிவு, இப்ப எனக்கு அக்கௌண்ட்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. சரி, நம்ம இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம், நம்ம அக்கௌண்ட்ஸ் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எது டெபிட், எது கிரெடிட், எது டெபிட்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்றேன், யார்கிட்ட என்னோட அக்கௌண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்தா அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஐடி ஃபைல் பண்ணி எனக்கு யார் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு புத்திசாலித்தனத்தோட பயன்படுத்திக்கிறேன். யாரு? இன்னொருத்தவங்களோட அறிவை நான் எனக்காக பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். எனக்கு இப்ப டேப் வந்து தண்ணி ஒழுகுது, எனக்கு அது டேப் கட்டிலாம் மாட்ட தெரியாது. யார்கிட்ட அதை சொன்னா, இப்ப நான் ஐடி ஆபீஸ் போன் பண்ணி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் அதனால டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் கால் பண்ணி, சார் எங்க வீட்டுல வந்து டேப் ஒர்க் ஆகலன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? புரியுது? ஆக யார்கிட்ட எந்த வேலையை சொன்னா அவங்க கரெக்டா செய்வாங்களோ அவங்க கிட்ட அந்த வேலையை சொல்றதுதான் புத்திசாலித்தனம். யார்கிட்ட எப்படி பேசினா அவங்க அந்த வேலையை செய்வாங்களோ அவங்க கிட்ட அப்படி பேசுறதுதான் புத்திசாலித்தனம். இப்ப நீங்க சொல்ல யார் யாரும் புத்திசாலி? அப்ப புதன்கிழமை அன்னைக்கு புதன் கிரகத்தோட சக்தி நமக்கு முழுமையா கிடைச்சா நம்ம புத்திசாலியாக இருப்போம். சரிங்களா? இது பேசிக். புதன் கிரகத்தை பொறுத்தவரைக்கும் பேசிக்கான விஷயம் இது. புத்திசாலிங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது இருக்கு, நம்ம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, நம்ம உறவுகள் சம்பந்தப்பட்டது, எல்லாமே வந்து ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டது இருக்கு வாழ்க்கையில. சரிங்களா? அப்ப உங்களுக்கு எந்த கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும்? எல்லா கிரகமும் சிறப்பாக வாழ்க்கையில முன்னேற்றம் சரியாக இருக்கும். அப்ப 9-7 கிரகமும் நமக்கு கரெக்டா இருக்கா? இதுல வந்து சரம் வந்து 7 நாள் 7 கிழமை. அப்ப 7 கிரகமும் நமக்கு சரியா ஒர்க் ஆகுறாங்களா? 2 விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எனர்ஜி கிடைச்சா மட்டும் போதாது, நல்லா கவனிச்சுக்கோ. எனர்ஜி கிடைச்சா மட்டும் போதாது, நம்ம ரிசீவ் பண்ணணும். ரெண்டுமே வேண்டும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், சரிங்களா? கேஷா கொண்டு கொடுக்குறேன். நீங்க வேணாம்னு சொல்லிட்டா கிடைக்கல உங்களுக்கு. இப்ப ஒரு மொபைல் இருக்கு, சரிங்களா? இந்த மொபைல் இருக்கு, இதுல சிம் கார்டு போடல, புது மொபைலுங்க, 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு போன் இன்கமிங் வர மாட்டேன், அவுட் கோயிங் போக மாட்டேங்குது. இதெல்லாம் போனாங்க. என்னங்க? ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க போனு, அவ்வளவுதான். சிம் கார்டோட விலை எவ்வளவுங்க? ஃப்ரீயா கொடுக்குறாங்க.
சரி, இப்போ 100 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வேல்யூ சிம் கார்டுக்கா போனுக்கா? சிம் கார்டுக்கு சிம் கார்டை மட்டும் கையில கொடுத்துட்டாங்க, அவுட்கோயிங் பேசிக்கோங்க. இப்ப போனுக்கா சிம் கார்டுக்கா? இந்த இரண்டும் இருந்தால்தான் சரியாக இருக்கும். அப்ப நம்ம கிடைக்கிறது ரிசீவும் பண்ணணும். வெறும் சிக்னல் மட்டும் கிடைச்சா போதாது. சிம் கார்டு கையில வச்சிருக்கோம், சிக்னல் கிடைச்சிருச்சு, சிம் கார்டு சிக்னல் கிடைக்குது, யூஸ் பண்ண முடியல, ஏன்னா போன் இல்ல. போன் மட்டும் இருக்கு, சிக்னல் கிடைக்கல, யூஸ் இல்ல. புரியுதுங்களா? அப்ப நமக்கு அந்த கிரகத்தோட சக்தி எல்லாம், இப்ப உங்க வீட்டுல அந்த கிரகத்தோட சக்தி கிடைக்குதா? பக்கத்து வீட்டுல கிடைக்குதா? சென்னையில கிடைக்குதா? அமெரிக்கால கிடைக்குதா? எல்லா இடத்துலயும் அந்த கிரகத்தோட சக்தி கிடைக்குதா? கிடைக்குது. அப்புறம் ஏங்க நீங்க ரிசீவ் பண்ண மாட்டேன்றீங்க? நமக்குள்ள ஒரு இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்ணாரு, புதன் கிரகத்தோட ரிசீவ் பண்ணது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் சரியா ஒர்க் ஆகல. இப்ப புதன் கிரகத்தோட எனர்ஜி கிடைச்சாலும் ரிசீவ் பண்ணது சரியா ஒர்க் ஆகல. இவர் என்ன பண்ணணும்? புதன் கிரகத்தோட எனர்ஜி நமக்கு தேவையில்லை, கிடைச்சிட்டு இருக்கு, இவரை சரி பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க புதன் கிரகத்தோட எனர்ஜி உங்களுக்கு சரியில்லைன்னா நீங்க புதன்கிழமை கோயில் போயிட்டு வரலாம். சரி பண்ண வேண்டியது இவரை. நீங்க புதன் கோயில் போனா எக்கச்சக்கமா எனர்ஜி கிடைக்கும், இவர் சரியில்லை ரிசீவர். உங்க போன்ல சரியா சிக்னல் கிடைக்கலங்க, சரிங்களா? நீங்க டவர் பக்கத்துல போய் நிக்கிறீங்க, அப்பயும் சரியா சிக்னல் கிடைக்கல, ஏன்? சிம் கார்டு சரியா ஒர்க் ஆகலாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிறவங்க சரி பண்ணணும். சரி, நமக்குள்ள இருக்கிறவங்க சரியா இருக்காரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? புதன்கிழமை காலையில நீங்க கண்ணு முழிக்கும் போது, நல்லா கவனிச்சுக்கோங்க, புதன்கிழமை காலையில நீங்க கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு இடதுசாரம் இருந்தால் உங்களுக்குள்ள புதன் கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய சரியா இருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புதன்கிழமை காலையில் நீங்க கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு வலது பக்கம் மூச்சு காத்து போயிட்டு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்க சரியில்லைன்னு அர்த்தம். இது சிம்பிளா புரிஞ்சிச்சுங்களா? நீங்க டைமிங்கே நீங்க காலைல 4 மணிக்கு எதிர்த்தாலும் சரி, 5 மணிக்கு எதிர்த்தாலும் சரி, 6 மணிக்கு எதிர்த்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எதிர்க்கிறது தான் கணக்கு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறமா அதே கணக்கு தான் வரும். அது அப்புறமா கிளாஸ்ல சொல்றேன். கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு இடது பக்கம் மூச்சு காத்து கண்ணு முழிக்கிறீங்க, அடிப்படை தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா கண்ணு முழிக்கிறீங்க, அப்படியே கண்ணு முடிச்சீங்களா, அப்படியே தரம் பாருங்க. இடது தரம் போயிருக்கீங்க, கண்ணு புதன். ஓகேப்பா, நம்மளோட புதன் கிரகத்தை ஒருத்தர் படுத்துட்டு அப்படியே மூச்சு காத்து எந்த பக்கம் ஓடுது நீங்க எப்ப கவனிக்கலாம்? இப்ப உட்காந்துருக்கோம், கவனிக்க முடியுதா? கவனிக்க முடியும். படுத்துட்டு கவனிக்க முடியுமா? முடியும். நடக்கும் போது கவனிக்க முடியும். எப்ப வேணாலும் மூச்சு காத்து கவனிக்கலாம். ஏன்னா எப்பயுமே மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளில வருது, நாடின்னு சொல்லுவாங்க. இது இடது நாடி ஓடுது, சரிங்களா? இடது பக்கம் நாடி வருகிறது. பிரபஞ்ச சக்தி பிராணசக்தி நம்மளே நாடி வருவதா நாடி, நம்மளை நாடி வருங்க இது, சரிங்களா? இடது நாடி ஓடுது. புதன் கிரகத்தோட சூப்பரா போடுற வலது பக்கம் போகுது. அதே புதன்கிழமை காலைல கண்ணு முடிக்கிறோம், வலது பக்கம் என்னப்பா வலது பக்கம் நல்லா மூச்சு காத்து போகுதே, புதன் கிரகத்தை எனர்ஜி ரிசீவ் கூட சரியா ஒர்க் ஆகல. இப்ப நீங்க புதன்கிழமை அன்னைக்கு புதன் கிரகத்துக்காக புதன் கடவுள் கிட்ட போய் நின்னா கூட உள்ளுக்குள்ள இருக்க ரிசீவர் சரியில்லையே, முழு எனர்ஜி கொண்டு கொடுத்தாலும் இவர் வாங்க மாட்டேன்றாரு, சரியில்லை. அப்ப இவரை சரி பண்றது எப்படி? மூச்சை காத்து மாத்தினா சரியாயிடுவாரு, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்ப புதன்கிழமை காலைல கண்ணு முடிக்கிறோம், இடது சரம் ஓடுது, ஓகே சூப்பர். இதே வலது சரம் ஓடுது, புதன் எனர்ஜி ரிசீவ் பண்ண உள்ளுக்குள்ள இருக்கு சரியில்லை. இவர் எப்படி சரி பண்ணலாம்? அப்படியே திரும்பி எடுத்துக்கோங்க, ரைட் சைடு திரும்பிடுங்க, வலது இடதுக்கு சரம் போயிடும். இடது சரம் போச்சுன்னா இவர் சரியா ஒர்க்காக ஆரம்பிச்சுவாரு. எப்ப புதன்கிழமை காலையில தான், நாள் ஃபுல்லா கிடையாது, சரிங்களா?
அப்ப இடது பக்கம் சரம் போச்சா, ஓகே நான் இவரு கரெக்டா இருக்காரா, இருக்காருப்பா, கரெக்டா ஒர்க் ஆகிறாரா, புதன்கிழமை கடல் கால இடது சரம் மாத்தி வச்சுப்பா, ஏஞ்சி உட்காந்து நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது. எஸ் வந்துட்டேங்க, புரிஞ்சிச்சுங்களா? அப்ப இந்த சரங்கிறது வெறும் நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கோ நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கோ மட்டும் கிடையாதுங்க. ஒரு கிரகத்தோட எனர்ஜி நமக்கு கரெக்டா இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த கிரகத்தோட எனர்ஜி நமக்கு முழுமையா கிடைக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த கிரகத்தோட எனர்ஜி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறோம் நம்ம கரெக்டா ரிசீவ் பண்றோமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதாவது ப்ராப்ளத்தை ஃபைண்ட் பண்றது மட்டும் கிடையாது, சொல்யூஷனும் மூச்சு காத்துக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம், வாழ்க்கையை சிறப்பா வாழ போகிறோம். அப்ப கிரகத்தோட எனர்ஜி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு. அப்ப கர்மா என்ன பண்ணுச்சு, அந்த கர்மா உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். இனிமே நம்ம வாழ்க்கையில சரம் பத்தி கத்துக்கிட்டு சரம் எப்படி சரி பண்ண முடியும், சரம் எப்படி மாத்த முடியும், எந்தெந்த விஷயம் எப்படி சரம் மாத்த, எந்தெந்த கிரகத்தை ரிசீவ் பண்ணது, எந்தெந்த கிழமணிக்கு எந்தெந்த போறையில எப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து எனக்கு ரிசீவ் பண்ண முடியவும் முடியாது அவங்களால. இப்ப புதன்கிழமைக்கு நீங்க புதன் கிரகம் கோயில் போயிட்டு வரலாம். புதன் கோயில் எங்கெங்க இருக்கு, கும்பகோணம் பக்கத்துல. கீழ்பெரும்பள்ளம். சூப்பர், போயிட்டு வரலாமா? எவரி புதன்கிழமை போயிட்டு வர முடியுமா? கோயில் எங்க இருக்குன்னே தெரியல, எவரி புதன்கிழமை போக முடியுமா? முடியாது. சரி, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்காக போயிட்டு வரலாமா? அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. அப்ப வீட்டுல இருந்து ரிசீவ் பண்ண முடியுமா? அது எப்படி வீட்டுல இருந்து ரிசீவ் பண்ண முடியும்? கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க இருக்கிற இடத்துலதான் கிரகத்தோட நினைச்சு கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல உங்க ஜாதகம் ஒர்க் ஆகுதா இல்லையா? அப்போ உங்க ஜாதகம் நீங்க இருக்கிற இடத்துல ஒர்க் ஆகுதுன்னா கிரகங்களோட சக்தி நீங்க இருக்கிற இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அந்த கிரகங்களோட சக்தி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரிசீவ் பண்ற டெக்னிக்கை கத்துக்கிட்டோம்னா ரிசீவ் பண்ண முடியவும் முடியாது. திருவேங்காடு நீங்க டெய்லி போயிட்டு வர முடியுமா, இல்ல புதன்கிழமை போயிட்டு வர முடியுமா? ஆனா அது என்னங்க, எவ்ரி புதன்கிழமை போக முடியாது. எவரி புதன்கிழமை போக முடியாது. ஆனா எவரி புதன்கிழமை நம்ம இருக்கிற இடத்துல யாராவது ரிசீவ் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா இருக்கிற இடத்துல ஜாதகம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. முடியும். ஏழரை சனி நடக்குதுன்னா நீங்க சனி பவன் கோயில் போனாதான் ஏழரை சனி நடக்குதா, இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ஏழரை சனி நடக்குதா? இருக்கிற இடத்துலதான் நடக்குது. அப்ப இருக்கிற இடத்துல கிரகத்தோட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். ரிசீவ் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு எஃப்எம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஒரு அப்ளிகே இருக்கு. உங்க மொபைல்ல ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, பாட்டு கேக்குதா? கேட்கல. அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணிட்டா பாட்டு கேட்கும்போது கேட்காதா? அப்ப நம்ம இருக்கிற இடத்துல அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு, சரிங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி கூட எனக்கு கனெக்ட் பண்ண தெரியல, அதனால கனெக்ட் பண்ணல. அதுக்கும் கோயிலே போக வேணாம் அப்படி சொல்ல வரல. கோயில் போயிட்டு வந்தா எக்கச்சக்கம் அணிஞ்சு கிடைக்கும். ஆனா டெய்லி கோயில் போக முடியாது. அப்ப டெய்லி இருக்கிற இடத்துல இருந்து அந்த கிரகத்தோட ரிசீவ் பண்ண முடியும். அது சில டெக்னிக் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப எந்த கிரகத்தோட எனர்ஜி நமக்கு வீக்கா இருக்கு, எந்த கிரகத்தோட எனர்ஜி நமக்கு பலமா இருக்கு, எந்த கிரகத்தோட எனர்ஜி எப்ப ரிசீவ் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம செஞ்சா சுலபமா இருக்குமா இருக்காதா? அப்ப சரம்ல மூச்சு காத்த வச்சு சரம் வச்சு நம்ம எந்த கிரகத்தோட எனர்ஜி சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த கிரகத்தோட எனர்ஜியை சரி பண்ண வேண்டியது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சரியில்லையா, இல்ல வெளியேதான் கிரகத்தோட எனர்ஜி கிடைக்கலையா? மொபைல்ல சிம் கார்டு எல்லாம் போட்டாச்சுங்க, மொபைல் 100% பேட்டரி போட்டாச்சு, எல்லாமே எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். ஏன்னா சிக்னல் கிடைக்கல. டவர் பக்கத்துல இல்ல, டவர் வீக்கா இருக்கு, ஏதோ சம்திங் ரீசன், ஏதோ சரி சிக்னல் கிடைக்கல, ஒரு ரீசன். இன்னொன்னு சிக்னல் எல்லாமே கரெக்டா இருக்கு, டவர் பக்கத்துல தான் இருக்காது, உள்ளுக்குள்ள சிம் கார்டு போடல. இது ரெண்டுமே சரியா தான் கரெக்டா இருக்கு மொபைல். இந்த மொபைலோட பர்பஸ் என்ன? இன்கமிங் அவுட்கோயிங் பேசுறதா ஃபர்ஸ்ட் பர்பஸ்.
அதுக்கப்புறம் தான் போட்டோ, கேமரா, மொபைல், அப்புறம் யூடியூப் எல்லாமே அப்புறம் தான். பேசிக் பர்பஸ் இன்கமிங் அவுட் கோயிங் பேசுறது. சிக்னலுக்கு முழுசா கிடைக்கிறது சிம் கார்டும் கரெக்டா இருக்கணும், சிக்னல் கிடைக்கிறது டவர் கரெக்டா சிக்னல் கிடைக்கணும். நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறவருடைய உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ண சிம் கார்டு இருக்கிற அது கரெக்டா அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணணும், ரெண்டாவது அந்த எனர்ஜி முழுமையா கிடைக்கணும். இது ரெண்டும் கரெக்டா இருந்தால்தான் நமக்கு அந்த கிரகத்தோட எனர்ஜி முழுமையா கிடைக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப எது சரியில்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்ம சரம் வச்சு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எது சரியா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சா நம்ம சரம் வச்சே தெரிஞ்சுக்கலாம். அது சரிப்படுகிற வழி அதே சரம் தான், அதே மூச்சு காத்தான். அப்ப அந்த மூச்சு காத்து எப்படி சரி பண்றது, இதுதாங்க டெக்னிக்கு. சரி, இதை கருதி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கை சுலபமா வாழ போறோம். என்ன சொன்ன மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கலாம். வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது, ஜாலியா ஹாப்பியா ஊர் சுத்துறது, ஆரோக்கியமா இருக்கிறது, மனசு நிம்மதியா இருக்கிறது, எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். வாழ்க்கையையும் ஜெயிக்கலாம். நீங்க முக்தி அடையணும், நான் வந்து ஞானம் அடையணும், நான் வந்து சித்தராகணும், நான் அந்த லெவல்ல போகணும், அதுவும் இதே மூச்சு காத்துதான். யார் யாருக்கெல்லாம் சித்தராகணும், ஞானி ஆகணும், ஜீவசமயம் அடையணும் ஆசை? அவ்வளவு பெரிய ஆசைகள் இல்ல சார். என்னங்க? அவ்வளவு பெரிய ஆசைகள் இல்ல சார். அவ்வளவு பெரிய இருக்கிற வாழ்க்கை நிம்மதியா அடுத்த வேலை சோறு போட்டு இருக்கிற வாழ்க்கையை நிம்மதி அதுவே போதுங்க. சரம் மூச்சு காத்துதான். சிலர் கேள்வி கேட்பாங்க, பிராணாயாமம்? பிராணாயாமம் கிடையாது. பிராணாயாமங்கிறது மூச்சு. என்னங்க என்னங்க? பிராணாயாமங்கிறது மூச்சுக்கு பயிற்சி கொடுக்கிறது பிராணாயாமம். சரிங்களா? அது கிடையாது. வாசி யோகம் கேட்ட வாசி யோகம் கிடையாது. வாசி யோகம், பிராணாயாமம், இந்த மாதிரி வேற என்னன்னா கும்பகம், இதெல்லாமே ஒரு பயிற்சி டெக்னிக் பயன்படுத்தணும், நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா சரம்ங்கிறது பிராக்டிஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க தனியா உட்காந்து இந்த வந்து வலது நாச்சு எடுங்க, ஒரு 64 கவுண்ட்ல உள்ள எடுங்க, 32 கவுண்ட் உள்ள அடுக்குங்க, கும்பகம் வைங்க, 16 கவுண்ட் வெளியில விடுங்க, இது பயிற்சி. சரம்க்கு பயிற்சி கிடையாது. வாசி யோகத்தை கண்ணை மூடுங்க, சாம்பவி முத்திரையில கண்ணை வச்சுக்கோங்க, மேல் பக்கம் மூச்சு உள்ள எடுங்க, மயில் குத்து குயில் குத்து, இது வந்து பயிற்சி, இது கிடையாது. சரக்கலைங்கிறது என்ன மூச்சு காத்து இருக்கோ, இப்ப உங்களுக்கு லெப்ட் போதா ரைட்டு போதா, லெப்ட் போகுது, அதுல என்ன செய்யணும், அவ்வளவுதான் சேவ் பண்ணுறீங்க. ரைட் போகுது, ரைட்ல போகும்போது என்ன செய்யணும், அதை சேவ் பண்ணீங்க. சப்போஸ் நீங்க லெப்ட்டுக்கு மாத்திக்கணும், எப்படி மாத்திக்க போறோம், ஒரு சில டெக்னிக் இருக்கு மாத்திக்க போறோம். ரைட்டுக்கு மாத்தணும், ஒரு சில டெக்னிக் பயன்படுத்த மாத்திக்க போறோம். இதற்கு நம்ம தனியா பயிற்சி பண்ண போறது இல்ல. டே டு டே லைஃப்ல என்ன செய்யணுமோ செய்து, அதாவது எந்த வேலை செய்யணுமோ அதுக்கான மூச்சு காத்த சரியாக மாத்திக்கிட்டு, இல்ல எந்த மூச்சு காத்து ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க பேச போறோம், செய்ய போறோம், வாழ்க்கையில சக்சஸ் அடைய போகிறோம். இதுக்கு நம்ம நாலேஜ் மட்டும்தான் தேவை. எந்த மூச்சு காத்து இருக்கும்போது என்ன செய்யணும், எந்த மூச்சு காத்து எந்த கண்ணு கிரகத்தோட கிடைக்குது, எந்த மூச்சு காத்து சரியா, அதாவது காலையில கண்ணு முழிக்கும் போது அந்த மூச்சு காத்து சரியாகிறத உள்ளுக்குள்ள ஒழுங்கா ஒர்க் பண்றாரு. காலைல சூரியன் உதயம் வருது, புதன்கிழமை காலைல சூரிய உதயம் வராங்க, டெய்லி தானே வராங்க. புதன்கிழமை காலைல சூரிய உதயம் வரும்போது உங்களுக்கு வலது இடது சரம் இருந்தால் கிரகத்தோட உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்றாங்கன்னு அர்த்தம். கவனிச்சுக்கோங்க, கண்ணு முழிக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற ரிசீவர் கரெக்டா இருக்காரு, காலைல சூரிய உதயம் வரும் கிரகத்தோட எனர்ஜி சேர்றாங்க, இவரும் கரெக்டா இருக்காரு, இவரும் கரெக்டா இருக்காரு, முழுமையான எனர்ஜி கிடைச்சு வாழ்க்கையில சக்சஸ் தான். புதன் கிரக எனர்ஜி கிடைச்சாலே அந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் சரியாகிவிடும். புரிஞ்சிச்சுங்களா? இதுல கிளியரா? அப்ப அடுத்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனி என்னங்க எல்லாருக்குமே ரெண்டு பக்கம் மூச்சு காத்து எப்பயுமே இருக்காது. ரெண்டு பக்கமும் மூச்சு காத்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு பக்கம் தான் மூச்சு காத்து சுலபமா இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கும், இன்னொரு பக்கம் லைட்டா கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். எஸ், இப்ப ரெண்டு பக்கமே மூச்சு காத்து இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கம் லைட்டா டிஃபரெண்ட் தெரியுது, இன்னொரு பக்கம்னா கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
சரி, அந்த கர்மா இப்படி சரி பண்ணலாம், மூச்சு காத்து வழியா சரி பண்ண போற கர்மாவும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்க வாழ்க்கையில இதெல்லாம் செய்யணுன்ற ஆசை, மூச்சு காத்து சரியாக நிறைவேறும். சரி, நீங்க கடமைகள் நிறைய வச்சிருப்போம், அது கம்ப்ளீட் ஆகணும், மூச்சு காத்து சரியாக இருக்க வேண்டும். அப்புறம் வேற என்ன இருக்கு? நம்மளோட கர்ம வினை மூச்சு காத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே மூச்சு காத்து. மூச்சு காத்து நிறுத்தி பாருங்களேன், எதுவுமே நடக்காது. புரியுதுங்களா? மூச்சு காத்து நிறுத்துங்க, இந்த நிறுத்துறது சொல்லல, மொத்தமா நிற்கிறது சொல்றேன் நானு. மூச்சு காத்து மொத்தமா நின்றுச்சுன்னு சொல்ல, நம்ம நிக்க மாட்டோம், படுத்துருவாங்க, படுக்க வச்சிருவாங்க. கரெக்டுங்களா? படுக்க வச்ச பிறகு தொட்டா தெரியுமா? தெரியாது. ஏன்னா மூச்சு காத்து இல்ல. எந்த கிரகத்தோட சக்தி உள்ளுக்குள்ள போகாது, ஜாதகம் ஒர்க் ஆகாது. எப்ப மூச்சு காத்து இல்லாத அவமானப்புறம். அப்ப மூச்சு காத்து இருக்கும்போது ஜாதகம் நம்ம ஒர்க் ஆகுது, மூச்சு காத்து இருக்கும்போது நம்ம ஆசை நிறைவேறுது, மூச்சு காத்து இருக்கும்போது நம்ம கர்மம் ஒர்க் ஆகுது, மூச்சு காத்து இருக்கும்போது நம்ம கடமைகள் இருக்கு. மூச்சு காத்து அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப எந்த மூச்சு காத்து எந்த பக்கம் சரம் இருந்தால் எந்த விஷயம் நமக்கு நடக்கணுமோ அது நடக்கிறதுக்காக எந்த பக்கம் சரம் இருக்கணுமோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சரம் செயல், செயலுக்கான சரம் இருந்தாதான் சரிய வாழ்க்கை முழுமை அடையும். இத சொல்லி கொடுக்கல, ஒரு மனத்துல சொல்ற விஷயம் கிடையாது. இதற்குன்னு தனி என்னங்க? சுடுமுனை நமக்குலாம் வராதுங்க. ரெண்டு பக்கம் சுவாசம் இருக்கு, சுடுமுனை கிடையாது. சரிங்களா? சுடுமுனைங்கிறது வெளியில மூச்சு காத்து எடுக்கிறது கிடையாது, உள்ளுக்குள்ள மூச்சு காத்து ஓடுறது. ரெண்டு பக்கம் மூச்சு காத்து நின்னுடும், உள்ளுக்குள்ள இருக்கும் மூச்சு காத்து, அது சுடுமுனை. சரிங்களா? அது நார்மலா நம்ம எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அப்படியா? யாருங்க? மகான்களுக்கு, இந்த சித்தர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம். ஆமா, அவங்க சூழ்நிலையில இருப்பாங்க. நம்மளும் மகானாயிடலாம். சீரியஸா தாங்க சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்லல. மகான்கள் எல்லாம் தனியா பிறவி எடுத்து அப்படிலாம் வரல, சில பயிற்சிகள் பண்ணாங்க, மகான் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிறாங்க எல்லாருக்கும் வர வைக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான வர பார்க்கணும். சரிங்களா? நீங்க மகானாகணும் முதல்ல தேவையா? அது தேவையில்லை சார், நமக்கு இருக்கிற வேலையை பார்த்தாலே போதும். இப்ப உங்களுக்கு ஐபோன் தேவையா? ஆனா இருக்கிற போட்டதாலே குவாரண்டா இருக்குங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், நமக்கு தேவையான முறையை பார்த்து ஆசைப்படணும். சிலர் சொல்லுவாங்க, நம்ம கிளாஸ் எடுக்கும் போது சில நம்ம டைரக்டா வரும்போது சொல்றாங்க, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நல்லா இருக்கும் சார். சரி, இப்ப அவங்க கிட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சரி, எவ்வளவு வாங்குவீங்க? 5 கோடி ரூபாய் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மீது 5 கோடி ரூபாய் கேஷா வச்சிருக்கீங்க. எப்படி இருக்கும் உங்க மனசு? ஹாப்பியா இருக்கும். பணம் வைக்கிறதுக்கு பயம் இருக்கும், திருடிடுவாங்க பயமா இருக்கும். நம்ம கிட்ட பணம் இருக்கு தெரிஞ்ச உறவுகள்லாம் ஓடி வந்துருவாங்க, நம்ம கிட்ட புடிப்பாங்க பயமா இருக்கும். இது ஐடி கட்டணுமோ, போலீஸ்காரங்க வந்துருவாங்களா, ஐடி கட்டணுமோ, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வருவாங்க, பயமா இருக்கும். எங்க நிம்மதியா இருக்கும்? அப்புறம் அரசியல்வாதிகளா இருக்காங்க. நம்ம அரசியல்வாதி இருக்குமா? இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்தா பயப்படுவீங்களா? லைஃப் நிம்மதியா இருக்குமா? டென்ஷன் ஆயிடுவாங்களா? பயம் இருக்குமா? அப்ப இதே 1 கோடி ரூபாய் கொடுத்தா சமாளிச்சுக்கலாம். அப்ப உங்க நிலைக்கு தகுந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வேண்டுமோ தவிர எல்லாம் உங்களுக்கு வேணாம். கரெக்டுங்களா? இப்ப நான் ஒரு கடைக்கு போறேங்க, ஒரு ஷோரூம் போறாங்க, கடைக்கு ஒரு ஷர்ட் வாங்கலாம்னு போறாங்க. சரிங்களா? ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஷர்ட் வேலை, டிஸ்கவுண்ட் போட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க.
சரிங்களா? என்னோட ஷர்ட் சைஸ் 40ங்க, ஆனா அந்த ஷர்ட் 42 சைஸ். 10,000 ரூபாய் சட்டைய 9,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போயிட்டு மீதி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் வாங்குவேன்னா மாட்டேன்னா? வாங்கி என்ன பண்ண போறேன்? 42 சைஸ் லூசா இருக்க போகுது, நான் என்ன பண்ண போறேன் வாங்கி வச்சுக்கிட்டு? என்னங்க? வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம், நான் யூஸ் பண்ண முடியுமா? அப்ப எனக்கு நான் சட்டை வாங்க போட்டுக்கிறதுக்கு நான் வேணும்னா 40 சைஸ் தான் வாங்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நமக்கு தேவை. இப்ப நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, 10 கோடி ரூபாய் நல்லா இருக்கும், எனக்கு அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும். முதல்ல டென்ஷன் ஆகும், அது வந்து அவங்களுக்கு இதை வச்சு என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது, இது ஐடில ப்ராப்ளம் வருமா, அது வருமா, இது வருமா ப்ராப்ளம், எதுக்கு நமக்கு அதெல்லாம்? அப்ப இந்த சரம் வச்சு இருக்கும் போது தெளிவு என்ன தெரியுமா கிடைக்கும், நமக்கு எது வேணும் முதல்ல தெளிவா தெரியும். அப்ப எந்த கிரகத்தோட எனர்ஜி நமக்கு தெளிவா தேவைப்படுகிறது. அப்ப ரிசீவ் பண்ணது எல்லாமே மூச்சு காத்த வச்சு செய்ய போகிறோம், மூச்சு காத்த வச்சு கத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ண போகிறோம். பிராக்டிஸ்னா நம்ம டெய்லி காலைல 6 மணிக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆன் தி கோல் அப்படி அப்படியே மூச்சு காத்த வச்சு செஞ்சு போக வேண்டியதான். அப்ப கிரகங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணதாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுற தன்மையாக இருக்கட்டும், போரை சாஸ்திரம் கத்துக்க போகிறோம். இதெல்லாம் தெளிவா தெரியும் போது இதெல்லாம் இன்ஃபர்மேஷன், நாலேஜ். அந்த நாலேஜை பயன்படுத்தி விதியை மதியான அறிவு. அப்ப இன்ஃபர்மேஷன்ங்கிறது அறிவு, நாலேஜ்ங்கிறது அறிவு. அந்த நாலேஜை கத்துக்கிட்டு அந்த அறிவை பயன்படுத்தி விதியை நாம் வெல்ல போகிறோம். யார் விதி? நம்ம விதியை தான், வேற யாருக்கும் கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த பயிற்சி வகுப்பு வந்து மொத்தம் 14 நாள் நடக்கும். 14 கிளாஸஸ். எப்ப ஸ்டார்ட் ஆகுது? ஜூன் 1 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 5,400 ரூபாய். கரெக்ட். ஃபீஸ் வந்து 5,400 ரூபாய் ஃபீஸ். முன்னாடியே கட்டிட்டீங்கன்னா 4,200 ரூபாய் கட்டினா போதும். சரிங்களா? ஜூன் 1 அந்த கிளாஸ் நடக்கும். அந்த ரெகுலர் காலையில 6 to 7 கிளாஸ். ஒண்ணு நிறைய பேர் என்ன சொல்லுவோம், காலையில 6 to 7 சமையல் வேலை இருக்கு, ஆபீஸ் கிளம்பணும், வேலைக்கு போகணும். சரி, ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். அந்தந்த கிளாஸ்க்கான ரெக்கார்டிங் அன்னைக்கே கிடைச்சிரும். எத்தனை தடவை பார்க்கலாம், எனி நம்பர் ஆஃப் டைம் நீங்க பார்த்துக்கலாம். எவ்வளவு நாள் உங்களுக்கு வேலிடிட்டி? யூடியூப் இருக்கிறவங்கள வேலிடிட்டி. ஏன்னா நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணி தான் கொடுக்க போறோம். வேற அப்ளிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறது. சரிங்களா? சப்போஸ் ஓகேங்க, இந்த மாசம் நீங்க சொல்லுங்க 14 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே டன் புரிஞ்சிருச்சு, அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க திரும்ப அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி அது தனி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கிடையாது. சரயோகம் வந்து லெவல் 1க்கு நீங்க மறுபடியும் கனெக்ட் பண்ண தனியா ஃபீஸ் கிடையாது. ஒன் டைம் நீங்க ஃபீஸ் கட்டினா போதும். சரயோகம் ஓகே. சரி, சப்போஸ் டவுட் இருக்கு, குரூப்லயே கேட்டலாம் நீங்க கேள்வி, இல்ல என்கிட்ட தனியா பேசணும், தாராளமா பேசலாம். டே டைம்ல ஒருத்தர்கிட்ட சொன்னாங்க, நான் இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நான் என்ன சொன்னேன், 11 மணிக்கு மேல கால் பண்ணுங்க அப்படின்னு. நைட்டு 11 மணிக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு. சார் சொல்லுங்க சார், நீங்க தான் 11 மணிக்கு மேல கால் பண்ணி சொன்னீங்க, அதான் பண்ண அப்படின்னாரு. சார் காலையில 11 மணி, அது தெளிவா சொல்லுங்க நீங்க அப்படின்னாரு. கரெக்ட் தான், ஏஎம் பிஎம் தான் கரெக்டா சொல்லணும்ல. டவுட்ல கால் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் நான் ஆன்சர் பண்ணல திரும்ப கால் பண்ணுவேன், திரும்ப என்னங்க வாய்ஸ் மெசேஜ் போடலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் போடலாம். எனக்கு டவுட் இருக்கு, கிளியர் பண்ணிக்கலாம். அப்ப அந்த கிளாஸ் என்ன கத்துக்க போகிறோம் அப்படின்னா, சரம்னா முதல்ல பேசிக்கா என்னது, சரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூச்சு காத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, சரம் வச்சு எதாவது சரி பண்ண முடியும், உடம்பு ஆரோக்கியம் மன நிம்மதி எல்லாம் சரி பண்ண முடியும். கிரகங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, பஞ்சபூதங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, பஞ்சபூதங்களோட எனர்ஜி இருக்கிற இடத்துல எப்படி ரிசீவ் பண்றது, எந்த கிரகம் நமக்கு சரியில்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. அந்த கிரகத்தை சரியில்லைன்னா 2 விஷயம், ஒண்ணு என்ன சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறவர் சரியில்லையா, நமக்குள்ள ரிசீவ் பண்றது சரியில்லையா, இல்ல கிரகத்தோட நம்ம உண்மையா கிடைக்கலையா, இதுல எது சரியில்லை.
எது சரியில்லைனாலும் எப்படி சரி பண்ணிக்கிறது, மூச்சு காத்த வச்சு சாரம் வச்சு எப்படி சரி பண்ணிக்கிறது, இது சில டெக்னிக் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க ஜாதகப்படி எனக்கு புதன் நீச்சங்க, அதனால எனக்கு புதன் கிரகத்துல ரிசீவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டுவாங்க. புதன் கிரகம் புத்திசாலித்தனம் இல்லாம அவங்களால வாழ முடியுமா? வாழ்ந்துடலாம், வாழ்க்கையில முன்னேற முடியுமா? இப்ப எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குங்க, சரிங்களா? இப்ப சாஃப்ட்வேர் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு எழுத தெரியும்னு வச்சுக்கோங்க, சுமாரா ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத தெரியும். இப்ப என்னோட லேப்டாப்ல ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதி நான் ப்ரோக்ராம் பண்ணணும். என்னோட அறிவை நான் இங்க பயன்படுத்தினா புத்திசாலித்தனம். அறிவு இருக்கு, பயன்படுத்தல. இப்ப இது என்னுடைய தேவை நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறாது, ஏன்னா நான் பயன்படுத்தலையே. அப்ப நமக்கு அறிவு இருந்தாலும் அந்த அறிவை எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் தெளிவா தெரிஞ்சு பயன்படுத்துவது புத்திசாலித்தனம். உங்களுக்கு ஜாதகப்படி புதன் நீச்சம், புதன் எழுதி நீங்க ரிசீவ் பண்ணவே வேணான்னு சொல்லிட்டாங்க, புதன் கிரகத்தோட எழுதி உங்களுக்கு ஒத்தே வராதுட்டாங்க, புத்திசாலித்தனமா இல்லாம வாழ முடியும் நம்மளால? நம்ம டீம்ல ஒரு ஜாதகம் பாக்குறவங்க இருக்கிறாங்க, ஜாதகம் கிளாஸ் எடுக்கிறாங்க, சரிங்களா? அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், அப்ப முடியாது அப்படின்னா புதன் கிரகத்தை எழுதி தேவைதானே, அதை ரிசீவ் பண்ண பாதகம் ஏற்படுமே, பாதகம் ஏற்படாது, சாதகம் தான் ஏற்படும். எப்ப உங்களோட ஜாதகப்படி ஒரு கிரகம் சரியில்லைன்னு சொல்றாங்களோ அது சரி பண்றதுக்கான வழிதான் பார்க்கணுமோ தவிர சரியில்லைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இப்ப 2 கை இருக்குங்க, ஒரு கை வலிக்குதுன்னு இதை பயன்படுத்தாம இருந்து என்னங்க ஆகும்? இது சரி பண்றதுக்கான வழிதான் பார்க்கணும். புரியுதுங்களா? இது கையை சரி பண்ணதான் என்னோட வேலை. நான் சரி பண்ண மாட்டாங்க, நான் இந்த கையை அப்படியே வச்சுக்கிறேன், இந்த கை மட்டும் பயன்படுத்தின்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அப்ப சாதகம்ங்கிறது எதுக்குன்னு கேட்டா நம்ம வாழ்க்கையை சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணுமோ தவிர உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க நீங்க சும்மா உட்காந்துருங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க நீங்க செய்யாதீங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க சாப்பிடாதீங்க. சாப்பிடாம இருப்பீங்களா? உங்களுக்கு நேரம் சரியில்லை, கரெக்ட் தான், அந்த கிரகத்தோட சரியா கிடைக்கல, கரெக்ட் தான், அது சரி பண்றதுக்கான வழிதான் எனக்கு தேவை. சரி பண்ணி வாழ்க்கை முன்னேற்றணும், சரிங்களா? அப்ப எல்லா கிரகத்தோட நமக்கு தேவைப்படுகிறது. ஏன் சரியில்லைன்றது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம், கர்ம வினைப்படி எங்க ஒர்க்காதுன்னு அந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆக மொத்தம் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ள கரெக்டா இருக்கணும், சரம் வழியாதான், மூச்சு காத்த வழியாதான், சரிங்களா? அதையும் சரி பண்ணும், இதையும் சரி பண்ணும், எல்லாமே சரி பண்றதுதான் இந்த சரம். இப்ப தெரியுதுங்களா சரம் ஏன் கலைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு? சரம்ங்கிறது இட்ஸ் ஆர்ட், இட்ஸ் நாட் சயின்ஸ். அப்ப எந்த நேரத்துல இதை பயன்படுத்தும், எப்படி பயன்படுத்த தெளிவா நம்ம தெரிஞ்சுப்போம். சோ எப்ப ஜூன் 1 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதுல நம்ம எதெல்லாம் கத்துக்க போகிறோம்? கிரகங்கள் பத்தி கத்துக்க போகிறோம், கிரகங்களோட பேசிக் நிறைய கத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மூச்சு காத்து சரம்க்கும் இதுக்கும் சம்பந்தம், என்ன வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு, பஞ்சபூதங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சுலபமா வாழ முடியும். நீங்க நினைச்ச மாதிரி இந்த வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம், இல்ல நான் அப்படி போனாலும் வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையையும் ஜெயிக்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க, கேள்வி கேட்க கேளுங்க சார். என்னங்க? வெரி குட் சொன்னீங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? என்னெல்லாம் கத்துக்க போறோம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போற டவுட் இருந்தா கேளுங்க.
ஏன்னா 9 o'clock வந்து நம்ம டைம் சொல்லுங்க. சார் கிளாஸ் 14 நாள் நீங்களே எப்படி எந்தெந்த நாள் இருக்கும்? மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, மூணு வாரத்துல 3 கிளாஸ் இருக்கு. காலையில மார்னிங் 6 to 7 கிளாஸ் இருக்கு. அட்டென்ட் பண்ண முடியாதுங்க, வேலை இருக்கும், ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங்ல டவுட் இருந்தா குரூப்ல கேட்கலாம், இல்ல தனியா கூட எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். காமன் டவுட்டா தான் குரூப்லயே கேட்டுக்கலாம். பர்சனல் டவுட்டா தான் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்ல எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். பதில் சொல்லுங்க சார். எந்த டேட்ல கட்டினா 4200? 16ஆம் தேதிக்குள்ள சார். ஓகே. 16th கட்டிங்கன்னா 4200. அதுக்கப்புறம் கட்டா 5400. ஓகே. ஓகேங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்கு, நான் தனியா கேட்டுக்கிறேன்னா என்னோட மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. 9385 994502. மறுபடியும் சொல்லட்டுங்களா? 9385994502. மார்னிங் 11 o'clock மேல கால் பண்ணுங்க. மார்னிங் AM 11 o'clock மேல கால் பண்ணுங்க. சார் லாஸ்ட் நம்பர் 9385994502. சரிங்களா? ஓகே. இப்ப வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல இப்போதைக்கு இந்த செஷன் முடிச்சிடலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டா நிறைய பேர் வந்து நீங்களும் பேசுனீங்க, ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. நான் மட்டும் பேசி நீங்க மட்டும் கேட்கற மாதிரி இல்லாம 2 பேரும் கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளவு நேரம் பொறுமையா அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நம்ம ஜூன் 1ஆம் தேதி காலையில 6 மணிக்கு நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். எனி டவுட் நீங்க எனி டைம், அதாவது மார்னிங் 11 o'clock மேல ஈவினிங் 5 o'clock எப்ப கால் பண்ணுங்க. அனைவருக்கும் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சார்.